வருடத்திலே நமக்கு ஒரு அருமையான வாக்கு. வருடம் நமக்கு வாக்கு தத்துவம் தான். தினந்தோறும் வாக்கு தத்துவம். அவர் வாக்கு இல்லாம, அவருடைய வாக்கு தத்தங்கள் இல்லாம நம்மால ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்க, ஆபிரகாமை அழைத்தார், வாக்கு தத்தம் கொடுத்தார். அதே மாதிரி ஈசாக்கை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், வாக்கு தத்தம் கொடுத்தார். யாக்கோபுக்கு வாக்கு தத்தம். ஏன் வாக்கு தத்தம் கொடுக்கிறார்னா, அதை நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி நம்மளை உயர்த்தும்படியாகவே தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? வாக்கு தத்தங்களை வாக்குறுதி கொடுக்கிறார். அவர் பொய் சொல்ல மனமாற, ஆனா அந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள நம்ம எப்படிப்பட்டவங்களாய் இருக்க வேண்டும் என்றால், தகுதியுள்ளவர்களாய் மாற வேண்டும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். பாருங்க, யோசேப்பை சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க? பகைத்தார்கள். 11 சகோதரர்கள் யோசேப்போடு சேர்ந்து 12 பேர். அந்த 11 பேர் என்ன செஞ்சாங்கன்னா, காரணம் இல்லாமல் யோசேப்பை பகைத்தார்கள். ஆனா யோசேப்பு யாருனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், முன்குறிக்கப்பட்டவர். 12 சகோதரர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு இல்ல. சொப்பனங்களை கொடுக்கிறார், 2 விளக்கம் கொடுக்கிறாரு. அந்த சொப்பனங்கள் பார்த்தா, அவன் அந்த சொப்பனத்திலே தன் குடும்பத்தில எல்லாரை காட்டிலும் தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவராகவும், தேவனுடைய காரியங்களை செய்கிறவராகவும், ஒரு உயர்ந்த அந்தஸ்திலே வைக்கப்படுகிறவராகவும் தேவன் என்ன செஞ்சாரா? யாக்கோபுக்கு எல்லாம் இங்க கவனிக்கணும். யாக்கோபுக்கு சொப்பனத்திலே வெளிப்படுத்தினார். அந்த சொப்பனத்தை கேட்ட சகோதரர்களுக்கு யோசேப்பு மேல பொறாமை வந்து, என்ன இவன் அவ்வளவு பெரிய ஆண்டவர் அவனை முன் குறிச்சிட்டா ஒருத்தரால இதை தடை பண்ணவே, அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அப்பேற்பட்ட தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரத்தை விரோதித்து அவரை கொலை செய்யும்படியாக தன் சொந்த சகோதரன், சொந்த ரத்தமே என்ன செஞ்சிச்சு? குழியிலே தூக்கி போட்டது, கொலை செய்யும்படியாக. ஆனால் அவங்களால அதை செய்ய தேவன் விடல. அல்லேலூயா. யோசேப்போட தேவன் இருந்து கொண்டே இருந்தார். எத்தனை பாடுகள் போராட்டங்கள் வந்தாலும் இருந்தார். அடுத்து என்ன நடந்தது? அடிமையாய் விற்கப்பட்டார். தேவனால் உயர்ந்த அந்தஸ்துக்காக, உயர்வுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த யோசேப்பை அடிமையாக என்ன செஞ்சிட்டாங்க? சகோதரர்கள் விற்று போட்டார்கள். அவர் அடிமையா இருந்தார், அந்நிய தேசத்திலே அடிமையா இருந்தார். கடைசியில என்ன ஆயிடுச்சு? தேவன் ஒவ்வொரு காரியத்திலும், அவர் படுகிற எல்லா பாடுகளிலும், எல்லா போராட்டங்களிலும் தேவனுடைய கரம் யோசேப்போடு இருந்ததினால் யாருடைய திட்டமும் படிக்கல, சாத்தானுடைய திட்டமும் பலிக்கல. தேவனுடைய திட்டம் நிறைவேறினது. அல்லேலூயா. அவர் காண்பித்த சொப்பனம் நிறைவேறினது, அவர் கொடுத்த வாக்கு நிறைவேறினது. அந்நிய தேசத்திலே யோசேப்பை தேவன் என்ன செஞ்சாரு? ராஜாவாக உயர்த்திட்டார். தன்னுடைய சகோதரர்களும் தன்னுடைய தாய் தகப்பனும் தன்னை வணங்கும்படியாக தேவன் அவருக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்திருந்தார். வணங்குனா கடவுளா வணங்குறதுக்கு இல்ல, அவனுக்கு ஒரு உயர்ந்த மரியாதையை கொடுக்கும்படியாக. நீங்க தான் நினைக்கலாம், என்னோட கடவுளை விட்டுட்டு இவனை வணங்க சொல்றாங்களே, அப்படி இல்ல. அதாவது அவரை உயர்த்தும்படியாக, தன்னை தாழ்த்தும்படியாக, அவர்களுக்கு முன்பாக, எல்லாருக்கும் முன்பாக யோசேப்பை தேவன் என்ன செஞ்சாரா? உயர்த்தினார். அவர் காண்பித்த சொப்பனம் அப்படியே நிறைவேறினது. அவர் கொடுத்த வாக்கு, தேவன் கொடுத்த வாக்கு அப்படியே நிறைவேறினது. அதுக்கு யோசேப்பு எப்படி இருந்தாரா? தகுதியுள்ளவராய் இருந்தார். ஹல்லேலூயா. நமக்கு வாக்கு தத்த நிறைவேறலன்னு நம்ம இன்னும் என்ன காரியத்தில் தகுதியாக வேண்டும் என்பதுதான் நம்மளை நாமே நிதானித்தறிய வேண்டும். என்னடா வாக்கு வந்துச்சு, வாக்கு தத்த வந்துச்சு, அது நிறைவேறலையே துக்கப்படவே கூடாது. ஏன்னா இது கடைசி காலமா இருக்கிறதுனால பிசாசானவன் நம்மை துக்கப்படுத்தும்படியாகவே அவன் வகையிலேயே என்ன செய்வான்? ஆனா அவன் ஜெயிக்க மாட்டான். சூழ்நிலைகள் மாறுதலா இருக்கலாம், நினைத்த காரியங்கள் வேறு மாதிரி இருக்கலாம். யோசேப்புக்கு வந்த சொப்பனா அவருக்கு அப்படியே உடனே
நிறைவேறல. அது நிறைவேறும் வரைக்கும் அவருடைய கைகளும் கால்களும் எப்படி இருந்துச்சாம்? இரும்பினால் கட்டப்பட்டு இருந்தது, சங்கிலியினால் கட்டப்பட்டு இருந்தது. அவர் சிறைச்சாலையில அடைக்கப்பட்டு இருந்தார். செய்யாத பாவத்திற்காக அவர் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்தார். அந்த சிறைச்சாலையிலிருந்து அடுத்து அவர் ராஜாவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேசம் அனைத்திற்கு ராஜாவாக தேவன் உயர்த்தினது போல தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை அவர் என்ன செய்கிறாரா? நிறைவேற்றி நம்மளை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். நம்மளை உயர்த்துவது தேவனுக்கு பிரியம், நம்மளை பாதுகாப்பது தேவனுக்கு பிரியம், நம்மளை அவருடைய பிள்ளையை தெரிந்து கொண்டது தேவனுக்கு பிரியம். ஆனால் நாம் அவருக்கு தகுதியுள்ளவர்களாய் பாத்திரமானவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சுகவாழ்வு சீக்கிரத்தில் துரித்தது. பாருங்க, தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள், இன்னல்கள் நித்தம் வந்துகிட்டேதான் இருக்கு. ஆனா எல்லாவற்றிலிருந்து தேவன் என்ன செஞ்சாரு? விடுதலை ஆக்கினார், விடுதலை ஆக்குவார். துக்கம் எல்லாம் சந்தோஷம். இந்த வருஷத்தோட அது முடிய போறது இல்ல. நம் வாழ்நாள் முழுது இயேசு கிறிஸ்து வருகை வரையும் அந்த வாக்கு நமக்கு நிறைவேறும். அதே மாதிரி நம்மளுடைய சுகவாழ்வு சீக்கிரத்திலே துடித்தது. நம்ம பாடுகள், போராட்டங்கள், நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் விலக்கி போட்டு சுகமாய் தங்க பண்ண போகிறார். தாவீது ராஜா சொல்லுகிறார், என் தேவன் நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். அப்படியே நம்ம எல்லா பிரச்சனைகளிலிருந்து அவர் நம்மளை விடுவிக்க நம்மளோடே இருக்கிறார். ஆனா நம்ம கூட அவர் இருக்கிறாருங்கிறத நம்ம என்ன செய்யணும்? உணரணும். அப்பதான் நம்ம அது தகுதியா மாற முடியும். நித்தம் நம்மளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிப்போம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். அல்லேலூயா. மீண்டும் ஒருவர் சத்தமாக வாசிப்போம். பின்னாடி இன்னொருத்தங்க வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டால் அது சுகமாய் குடியிருப்பீர்கள் என்று தேவன் உரைக்கிறார். அப்ப அவர் எதிர்பார்க்கிற காரியம் நம் சுகமாய் அவர் தங்க பண்ண வேண்டும் என்றால் நம்ம கட்டளையின்படி செய்யணும். அல்லேலூயா. இதுதான் தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறோம். வேற எதுவுமே வானமும் பூமி யாருக்கு சொந்தம்? அவர் நம்மள்ட்ட ஏதாச்சும் வாங்கணும்னு நினைக்கிறாரா? இல்ல. அவர் நமக்கு கொடுக்கணும் தான் ஆசைப்படுறாரு. அதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு தகுதி வேணும். இப்போ ஒரு 10 பேருக்கு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க. யாருக்கு அந்த பரிசு கிடைக்கும்? தகுதியானவங்க. அதை ஓடி ஜெயம் எடுத்தவங்களுக்கு தான் அந்த பரிசு. என்ன 10 பேர் ஓடணும், எங்களுக்கு கொடுக்கல, அவனுக்கு கொடுத்துட்டாங்க, என்ன எங்களுக்கு என்ன, நாங்களாம் கஷ்டப்பட்டு வரல. அப்படியெல்லாம் ஆண்டவர் முன்னாடி பேசவே, பூமிக்குரிய சட்டங்களே அப்படி இருக்கிறப்ப வேண்டும். ஹல்லேலூயா. நடக்கணும். நீதி இது, அநீதி இது, செய்ய வேண்டியது, செய்யக்கூடாது இது, தேவன் சகலத்தை வகையறுத்து சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த நீதியெல்லாம் நம்ம கை கொண்டே நடக்கணும். அப்படி நடக்கலைன்னா நம்ம சுகவாழ்வு துணிக்காது. எல்லாருமே கட்டாயம் ஒரு பாரம், வேதனை, போராட்டங்கள் மத்தியில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதன் மத்தியிலே நம்மளை சுகமாய் தங்க பண்ண வேண்டும் என்றால், நம்மளுடைய வாழ்க்கையில சுக வாழ்வு ஆரம்பிக்க வேண்டும் என்றால், துடிக்க வேண்டும் என்றால் நம் கட்டளையின்படி நடந்து அவர் நீதி நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். அப்பொழுது உங்களுக்கு கொடுத்த தேசத்திலே நீங்கள் சுகமாய் தங்குவீர்கள். அனைவரும் பார்த்து இவனோடு தேவன் இருக்கிறார், இவர்களோடு தேவன் இருக்கிறார், இவர்களோடு இயேசுவின் நாமம் இருக்கிறது, சுகமாய் தங்க பண்ணி இருக்கிறார் என்று சகல ஜனங்களும் நம்மை பார்த்து சாட்சி சொல்லும்படியாக தேவன் நம்மை உயர்த்துவார். அவருக்கு செய்ய முடியாத காரியம்
எதுவுமே இல்ல. நம்ம வாழ்க்கையில நாம் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் கட்டளையின்படி எல்லாம் நடக்கணும். எந்தெந்த கட்டளைக்கு கீழ்ப்படியலையோ அதுக்கெல்லாம் நீங்க நிதானித்து பார்த்து கீழ்ப்படிஞ்சே ஆகணும். 10 கட்டளை கொடுத்திருக்காரு. ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படியல, 9 கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம். அந்த ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படியாதனால இந்த 9 கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சது வேஸ்டா போயிடும். 5 பாடம் படிச்ச, 4 பாடத்துல பாஸ், ஒரு பாடத்துல ஃபெயில். நீங்க பாஸா ஃபெயிலா? ஃபெயில். ஐயோ, 4 இதுல படிச்ச, 100 நீ வாங்க. 4 இதுலயுமே ஒரு இதுல பாஸ் மார்க் எத்தனை? 35. 34 வாங்கினா முக்காவாசி நடக்கிறேன், காவாசி நடக்கிறேன். காவாசி கொடுக்கிறேன், முக்காவாசி கொடுக்கிறேன். இதெல்லாம் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். சகலத்திலும் நம்ம நீதியா இருந்தா நம்ம தகுதியானவர்கள். நாம் கேட்பது எதுவோ அதற்கு முன்பாகவே தேவன் கொடுக்க வல்லவர். நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாக செய்ய வல்லமுள்ள கிருபை அவரிடத்திலே உண்டு. அல்லேலூயா. கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எதற்கு இந்த பாடுகள்? எதற்கு இந்த போராட்டங்கள்? எதற்கு இந்த வேதனை? உங்களை நீங்களே என்ன செய்யுங்க? நம்மளை நாமளே கேள்வி கேட்டுக்கொள்வோம். தேவனுடைய வார்த்தையின்படி நடந்தா அவர் அழகா நம்மளை நடத்துகிறாரு, ஆசீர்வாதமா நடத்துகிறாரு, உயர்வாய் நடத்துகிறாரு, மேன்மையை நடத்துகிறாரு. தேவனால் கைவிடப்பட்டவங்க யாரு சொல்லுங்க? வேதத்துல ஒரு ஆள் சொல்லுங்க, பேரை சொல்லுங்க. சிஸ்டர் சபிரால் புதிய ஏற்பாட்டுல சொல்றாங்க. அனனியா சபிரால் வஞ்சித்தாங்க. பழைய ஏற்பாட்டுல சவுல், சிம்சோன், இவங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தையின்படி கட்டளையின்படி நீதி நியாயங்களை செய்யல. இதெல்லாம் எதுக்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்குது? எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாஸ் காரியத்து தேவனிடத்துல அன்பா இல்ல, அவன் பணத்தின் மேல் பிரியமா இருந்தான். அந்த பணத்தின் ஆசையினாலே அவன் என்ன செஞ்சான்? தன்னுடைய தகுதியை இழந்து போனான். நம்ம தகுதியை இழந்தே போக கூடாது. என்னைக்கு அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சே ஆகணும், கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சே ஆகணும், அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்தே ஆகணும். உபாகம் 28 தேவன் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார், என் வார்த்தையின்படி நடந்து அவைகளின்படி எல்லாம் கை கொண்டு உண்மையாய் செவி கொடுப்பீர்களானால். அந்த யோசனை எடுத்து வாசிங்க. உபாகம் 28:1-2 வாசிப்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உங்களை மேன்மையாக வைக்க வேண்டும் என்றால் தேவன் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படியுங்க. இது கடைசி காலமா இருக்கிறது, மிக 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 கடைசி காலமா இருக்கிறது. இன்றைக்கு உலகம் அழிந்தால் அதை சொல்வதற்கு எது சொல்ல? அங்கங்க அழிவுகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. அழிவுகள் கூட்டம் கூட்டமாய் உயிர்கள் என்ன செய்யுது? அழிந்து எங்க போறாங்க? பாதாளத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறாங்க. நம்ம ஊர்ல அழிவு நடக்கிறதுனால நல்லா இருக்கிறோம், சுகமா வாழ்றோம் நினைக்க கூடாது. நீங்க பாத்தீங்கன்னா உலகமெங்கும் பேரழிவுகள் உண்டாகி கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் இருந்து தேவன் இந்த ஆண்டுல உங்களுக்கு எப்படி வாக்கு கொடுத்திருக்கிறாரு? சுகவாழ்வு. அல்லேலூயா. சுகவாழ்வு உங்களுக்கு சீக்கிரத்திலே பாருங்க, விடிய காலத்து வெளிப்பை போல. அல்லேலூயா. சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிக்க. உங்கள் பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், உங்களுடைய இழப்புகள், உங்களுடைய பாரங்கள், சுமைகள் எல்லாம் நீக்க வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கையில சுகவாழ்வு தேவன் தருகிற நன்மை பெருக வேண்டும் என்றால் நீங்கள் கட்டளையின்படி நடந்து அவர் நியாயங்களை கை கொண்டே ஆக வேண்டும். அப்புறம் தேசத்திலே எவ்வளவு பாடுகள், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் நம்மளை சுகமாய் தங்க பண்ண போறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வியாதி உங்களை விட்டு ஓடும், வறுமை ஓடும், கடன் பாரம் ஓடும், பிரச்சனைகளோட பிசாசுகள் ஓடும். வேற
பாருங்க, இன்னைக்கு கடைசி நாள் கூட பிலிசுனிய ஆவியை துரத்திட்டு தான் இங்க வந்து நிக்கிறோம். இயேசுவை நாம மகிமைப்படட்டும். கரங்களை தட்டுவோம். எல்லாரும் என்ன செய்வாங்க? சந்தோஷமா என்ன செய்வாங்க? புது வருடம் ஆரம்பிக்க போகுது, இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படி எல்லாம் நடத்தணும் திட்டங்களை போட்டு செயல்படுத்துவாங்க. நாங்க என்ன செய்யறோம்? கட்டப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக எங்க ஜீவனை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. வாழ்வு ஒரே வாழ்வு, அது அவருக்காக வாழ்வதுதான். ஹல்லேலூயா. வாழ்ந்தாலும் இயேசுவுக்கே, மரித்தாலும் இயேசுவுக்கே. நம்முடைய வாழ்க்கை சும்மா கொண்டாட்டத்துல இல்ல, அவரை நாமத்தை மகிமைப்படுத்துறதுல இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கை உலக பிரகாரமான சந்தோஷத்துல இல்ல, தேவனுக்குள்ளான மகிழ்ச்சியில இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கை அனித்தியமான சந்தோஷம் அல்ல, நித்தியமான சந்தோஷத்துல இருக்கிறது. சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிக்க போகிறது. நம் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்திலே உங்கள் இருதயத்தை அர்ப்பணியுங்கள். உங்கள் இருதயத்தை அர்ப்பணியுங்கள். உங்கள் இருதயத்தை ஒப்புக் கொடுங்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்யும்படியாக உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறபடியினாலே சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கடந்த வருடத்திலே வாக்கு கொடுத்த தேவன் எத்தனையோ துக்கங்களை சந்தோஷமாக மாற்றினார். அதே போல இந்த வருடத்திலே சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொன்ன தேவன் அப்படியா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் அவ்விதமாக தேசத்திலே சுகமாய் தங்கப்படும்படியாக ஒவ்வொருவர் இருதயத்திலே இயேசுவே அப்பா நீங்க எழுதுங்கப்பா, உங்களுடைய கட்டளையின்படி நடக்கும், கட்டளையை இருதயத்திலே பதிந்து கொள்ளும், அதை கை கொண்டு நடக்கும், அதன்படி எல்லாம் நீதி நியாயங்களை செய்யவும், அனித்தியமான சந்தோஷத்தினால் அல்ல நித்திய சந்தோஷத்தினால்